வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். நடிகர் தனுஷ் தொடர்ந்த வழக்கில் நடிகை நயன்தாரா, அவரது கணவரும் திரைப்பட இயக்குனருமான விக்னேஷ் சிவன், நெடிக்ஸ் நிறுவனமான லாஸ் கேடோஸ் புரொடக்ஷன் சர்வீசஸ் இந்தியா LLP ஆகியோருக்கு சென்னை உயர் நீதிமன்றம் வியாழக்கிழமை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நயன்தாரா பியாண்ட் தி ஏரிடேல் என்ற ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் திரைப்படத்தின் திரைக்கு பின்னால் உள்ள வீடியோ கிளிப்களை அங்கீகரிக்காமல் பயன்படுத்தியதற்காக 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று வழக்கு தொடரப்பட்டுள்ளது. நீதிபதி அப்துல் குத்தோஸ் தனுஷின் மனுவுக்கு பதில் மனு தாக்கல் செய்யுமாறு பிரதிவாதிகளுக்கு உத்தரவிட்டதுடன் தனுஷின் சமர்ப்பிப்புகளுக்கு பதிலளிக்குமாறு தனுஷிடம் கேட்டுக்கொண்டார். இந்த வழக்கை மேலும் விசாரிக்க நீதிமன்றம் அடுத்த விசாரணையை ஜனவரி 8, 2024க்கு ஒத்திவைத்தது. தனுஷின் தயாரிப்பு நிறுவனமான வுண்டர்பார் பிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் நயன்தாராவிடமிருந்து 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு சிவில் வழக்கு தொடர்ந்தது. திரைப்படத்தின் கிளிப்புகள் ஆவணப்படத்தில் முன் அனுமதியின்றி பயன்படுத்தப்பட்டதாகவும் அவர்களின் பிரத்யேக உரிமைகளை மீறுவதாகவும் தயாரிப்பு நிறுவனம் குற்றம் சாட்டியது. விஜய் சேதுபதி நயன்தாரா நடித்த நானும் ரவுடிதான் படத்தை வுண்டர்பார் பிலிம்ஸ் தயாரித்துள்ளது. நயன்தாரா தனது நடிப்பு, தோற்றம், பெயர் மற்றும் குரல் தொடர்பான அனைத்து உரிமைகளையும் நிறுவனத்திற்கு வழங்கும் ஒப்பந்தத்தில் 2014இல் கையெழுத்திட்டதாக தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஒப்பந்தத்தின்படி திரைப்படத்தின் எந்த கிளிப்களையும் பயன்படுத்துவதற்கு தயாரிப்பு நிறுவனத்திடமிருந்து முன் அனுமதி தேவை. ஆவணப்படத்தில் இந்த நிபந்தனை பூர்த்தி செய்யப்படவில்லை என்று வுண்டர்பார் பிலிம்ஸ் வாதிட்டது. இது வழக்கை தாக்கல் செய்ய தூண்டியது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.